நமஸ்காரம், வணக்கம். நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் பத்தி இந்த ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டுல விக்கிபீடியா, உலக புகழ்பெற்ற விக்கிபீடியா, உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களும் பார்க்கக்கூடிய விக்கிபீடியால என்ன போட்டிருக்காங்க, பொது வெளியில போய் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். நேத்து இந்த ஆர்எஸ்எஸ் பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கிள் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதில பார்த்தீங்கன்னா, நெறைய அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள பத்தி பார்க்க போறோம். சங்க பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு, சங்க பரிவார்னு உறுப்பு அமைப்புகள்னு சொல்லிட்டு இப்ப நெறைய அமைப்புகள் குடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி, இந்து ஸ்வயம் சேவக் சங்கம், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இந்து முன்னணி, துர்கா வாகினி, ராஷ்ட்ரிய சேவிகா சமிதி எல்லாம். நம்ம இதில ஒவ்வொரு அமைப்பா பார்ப்போம். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், இந்து இளைஞர் சேனை, இந்து மக்கள் கட்சி, பாரதிய மஸ்தூர் சங்கம், ராம ஜென்மபூமி அறக்கட்டளை, பாலகோகுலம், சுதேசி விழிப்புணர்வு இயக்கம், சேவா பாரதி, பாரதிய கிசான் சங்கம், வித்யா பாரதி, இந்து விவேக கேந்திரம், பாரதிய ஆய்வு மையம், வனவாசி கல்யாணாசிரம், ராஷ்ட்ரிய சீக்கியர் இயக்கம், முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்ச், சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம், சமஸ்கிருத பாரதி, ஏகலைவன் கல்வி அறக்கட்டளை, விவேகானந்த கேந்திரம், இவ்வளோ இருக்கு. இதில் என்னங்கிறது பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி இப்போ பார்க்க போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா கட்சினா அதான் தமிழ்ல அழகா மொழிபெயர்த்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய மக்கள் கட்சி. இந்தியால இருக்கிற மக்களுக்கோசரம் அமைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கட்சி தான் ஜனரஞ்சகமான கட்சி. மிகவும் நேர்மையான கட்சி. இப்ப பிஜேபி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள்ல இந்தியால வந்து ஆட்சி பண்ணுது. அது வந்து ஒரு நேர்மையா பண்ணிட்டு இருக்கு. இந்த இந்திய மக்கள் கட்சி சுருக்கமாக பாஜக என்று இந்திய அரசின் 2 பெரிய கட்சிகள் ஒன்றாகும். அதாவது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி. 2 பெரிய கட்சிகள் ஒன்றாகும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அத விட அடுத்த உண்மை வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி. அதுதான் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா கட்சி. பாஜகன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பிஜேபின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த கட்சி நாடாளுமன்றத்திலும் பல்வேறு மாநில சட்டமன்றங்களும் பெற்றிருக்கும் இடங்களின் அடிப்படையில் இந்தியாவின் முதலாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கு. உலகத்தின் பெரிய அரசியல் கட்சியாகவும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஏன் இது இவ்வளவு தூரம் வளர்ந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட அட்வான்டேஜ் அதுல நேர்மை, நீதி, நியாயம், லஞ்சம், ஊழல் இல்லாமை இதெல்லாம் தான் பாரதிய ஜனதா கட்சியோட மிகப்பெரிய சொத்து. ஸோ இது வந்து இப்போ வந்து மக்களவைத் தலைவரா இப்ப நரேந்திர மோடி இருக்கார். நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார். அதே மாரி வந்து தலைவர் ஜே.பி. நட்டா போட்டிருக்காங்க. பியூஷ் கோயல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. ஸோ இது ஒரு தேசிய கட்சி. இன்னைக்கு கூட மக்களவையில உறுப்பினர்கள் பார்த்தா 545ல இந்த 240 உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. மாநில உறுப்பினர்களும் 97 பேர் இருக்காங்க. இது தேர்தல் சின்னம், கட்சி கொடி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சி தீனதயாள் உபாத்யாயாவால் 1965ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த மனிதநேயம் என்ற தத்துவத்தை தனது அதிகாரப்பூர்வ கொள்கையாக கொண்டுள்ளது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த கட்சி. ஒரு மத சார்பில்லாத உண்மையான ஒரு தேசியமும் தெய்வீகமும் பெற்றுள்ள ஒரு கட்சினா பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னும் சொல்லப்போனா மதவெறி இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற எல்லா கட்சிகளுமே மத சார்பின்மை அப்படின்னு பொய்ய சொல்லிக்கிட்டு மதவெறியோட செயல்படுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மதவெறி கட்சின்னு வேற சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மத சார்பற்ற கட்சி. ஒவ்வொரு இந்தியனுக்கோசரம், ஒவ்வொரு பாரத தேசத்தின் குடிமகனுக்கோசரம் பாடுபடும் ஒரு கட்சி. இக்கட்சி சுதேசி இயக்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட சுயசார்பு கொள்கையையும், தேசிய கொள்கைகளையும் அடிப்படையாகக் கொண்டு வெளியுறவு கொள்கைகளையும் கொண்டது. இந்திய அரசியல் வலதுசாரி கொள்கையுடைய கட்சிகளில் இது ஒன்று. இது வந்து ஒரு சிறந்த கட்சி. இது வலதுசாரின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா, உண்மையான ஒரு மதசார்பற்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மோடியும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அது வந்து இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும், சீக்கியர்களா இருந்தாலும் சரி, பார்சிகளா இருந்தாலும் சரி, எல்லா மதத்தினருமே சமமா மதிக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் மோடி மட்டுமே. நமது மாண்புமிகு பிரதமர் மோடி மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மதசார்பற்று இருக்காங்க. மற்றவங்களாம் மதசார்புன்னு பொய் சொல்லிட்டு ரொம்ப ஜாதி வெறி, மதவெறி, தீவிரவாதத்துக்கெல்லாம் ஆதரவு பண்ணிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள்லாம். இப்போ 1992 2004 இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ். இப்போ வந்து காங்கிரஸ்க்கு அப்புறம் 2014 நரேந்திர மோடி. இப்போ என்ன ஆகுதுன்னா, 5 வருட காலத்துக்கு புதுசு. அதுக்கப்புறம் 2017 மக்களவைத் தேர்தலில் 282 இடங்கள் வெற்றி பெற்று நரேந்திரதாஸ் தாமோதர் மோடி, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சியில் வர்றார். 2019 மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மை பெற்று 2 முறை ஆட்சி அமைத்த கட்சி. ஸோ இந்த மாதிரி இந்த கட்சி வந்து ஒரு மிகச்சிறந்த கட்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மையான கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த கட்சியோட தலைவனாக வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கட்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. ஸோ இதுதான் பாரதிய ஜனதா கட்சி வருது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஊழல் லஞ்சம் செய்யாத ஒரு கட்சி.
இதில என்னன்னா, இப்ப இந்தியாவோட மிகப்பெரிய ஆபத்தே ஊழல் லஞ்சம் தான். மத்த கொடுமைலாம் கூட ஜாதிய கொடுமைலாம் கூட ஒண்ணுமே கிடையாது. ஜாதி கொடுமையே இப்ப இந்தியால இல்ல. அதனால வந்து இப்ப நம்ம பார்க்க வேண்டியது வந்து, இந்தியாவின் மிகச்சிறந்த கட்சியாகிய பிஜேபி தமிழ்நாட்டிலும் வளர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில என்னன்னா, சில பேர் வந்து தேச துரோகிகள், தீவிரவாதிகள், இன்னும் வந்து லஞ்சம் ஊழல் செய்பவர்கள், இந்த மாதிரிலாம் இப்ப இருக்கிறவங்க வேணுன்ட்டே பாரதிய ஜனதா கட்சிய பத்தி தவறா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாரி தவறான கருத்த வந்து அவங்க ஊடகத்தின் மூலமாகவும், பத்திரிகைகள் மூலமாகவும், டிவி மூலமாகவும் மக்கள் மனதில ஆழ பதிய வச்சு வெறுப்ப பதிய வைக்கிறாங்க. இந்த வெறுப்பு ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டில பாரதிய ஜனதா கட்சி மேல அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பார்ப்போம். தேசிய தலைவர், பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு, பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற குழு, பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தேர்தல் குழு. இத்தனை குழு இருக்கும். வந்து ஒரு மிகச்சிறிய பார்ட்டி, மிகச்சிறந்த பார்ட்டி இது. பாஜகவின் பல தலைவர்கள் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம், ஆர்எஸ்எஸ்லேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவின் ஒரு மிக சிறந்த நிறுவனம். இந்தியாவை வந்து ஒரு அமைதி வழியில் நடத்த வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டும் ஒரு நிறுவனம் ஆர்எஸ்எஸ் நிறுவனம். அது வந்து பல்வேறு நன்மைகளை செய்யுது. பல்வேறு சோசியல் பணிகளை செஞ்சுட்டு வருது ஆர்எஸ்எஸ். அது மூலமா வந்துடுறாங்க. விஸ்வ ஹிந்து பரிஷத், அகில பாரத வித்யார்த்தி பரிஷத், சுதேசி ஜாகரன் மன்ச் போன்ற நல்ல சங்க பரிவார்கள் அமைக்கிறது. சங்க பரிவாரத்தில் இருக்க எல்லாருமே மிகச்சிறந்த அமைப்புகள். மக்களுக்கு எப்பயும் நல்லது செய்கிறது. அவங்க வந்து கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்தையும் நிறுத்தணும்னு பாடுபடுறாங்க. லஞ்சத்தை ஒழிக்க பாடுபடுறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களும், விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கிறவங்க, ஏபிவிபின்னு சொல்லப்படலாம், அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் எல்லாத்துல இருக்கிறவங்களும் நேர்மையான முறையில், நீதியான முறையில், தர்மமான முறையில், அன்பு வழியில், அமைதி வழியில் மக்கள் நன்மைக்கு மட்டுமே பாடுபட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு உயர்ந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. பாஜக அணிகள், இளைஞர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு, சிறுபான்மையர் அணி இருக்கு, பட்டியல் சமூகத்தினர் அணி இருக்கு, பட்டியல் பழங்குடியினர் அணி இருக்கு, இதர பிறப்பட்டோர் அணி இருக்கு, இத்தனையும் இருக்கு. இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர் வந்து பாரதிய ஜனசங்கம் தான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி இந்து தேசியவாத கொள்கையை வளர்ப்பதற்காக 1951ஆம் ஆண்டு பாரதிய ஜனசங் நிறுவப்பட்டது. காங்கிரஸ் வந்து அப்போ நிறைய தவறுகள் செய்தபோது அதை எதிர்த்து வந்து அந்த தகவல்களை கண்டித்து இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு பண்ணுறாங்க. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அரசியல் பிரிவாக பரவலாக கருதப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைக்க நடந்த கலவரத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி 1953ஆம் ஆண்டு மறைந்ததை அடுத்து கட்சியின் பொறுப்புகள் அனைத்தும் தீன்தயாள் உபாத்யாயுடன் வந்து சேர்ந்தன. அவர் 15 வருடங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இருந்து கட்சியை வளர்த்தார். அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட இளைஞர்களை கொண்டு கட்சியின் கொள்கைகளை செய்யணும். பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களும், ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க எப்பயும் நேர்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், நம்ம வந்து நம்ம தேசத்தை தெய்வீகமாக மதிப்பவர்கள், பாரத மாதாவை வணங்குபவர்கள், பெண்களை தெய்வமாக மதிப்பவர்கள், இவங்க தான் பிஜேபியில் இருப்பாங்க. பிஜேபி வந்து பெண்கள் நிறைய பேர் பிஜேபியில் உறுப்பினராக இருக்காங்க. அது காரணம்னா ஒரு பத்திரமான கட்சி அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே மிகவும் ஒரு பத்திரமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் பெண்களுக்கு. அதனால தான் நிறைய பெண் உறுப்பினர்கள் பிஜேபியில் தமிழ்நாட்டிலே மற்ற இடங்களிலும் இருக்காங்க. வாஜ்பாய், அத்வானி போன்ற அரசியல்வாதிக்கு இவரே வழிகாட்டியாக விளங்கினார். கட்சியின் பெரும்பாலான தொண்டர்கள் உபாத்தியாயம் சேர்த்து ராஷ்டிரிய சுயம்சேவிலிருந்து வந்தவர்கள். இயற்கையாக அவங்க தேசப்பற்று, ஒழுக்கம் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த கட்சி 1952ஆம் ஆண்டு பொது தேர்தல் 3 இடங்கள் மட்டுமே வென்றது. 1900 3 இடம் தான் வந்தது. அப்போ 1962 இந்தியாவின் முக்கிய எதிர்க்கட்சி ஒன்றாக வந்தது. அனைத்து இந்தியிலும் பொதுவான சட்டம், பசுவதை தடை, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து திரும்ப பெறுவது, இந்தி மொழி வளர்ப்பு போன்ற கொள்கைகள் கொண்ட இந்த கட்சி பல வடமாநிலங்களின் காங்கிரஸின் அதிகாரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து அதில் மிகவும் மோசமான நிலையெல்லாம் வந்துட்டதுனால நிறைய பேர் வந்து இந்த காங்கிரஸ் இருக்கிறவங்க இப்போ வந்து தேசத்துக்கு எதிராக வேற குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அதனால காங்கிரஸ் வந்து ஒரு மோசமான கட்சியாக மாறிட்டதுனால இப்போ பிஜேபி ஒரு உயர்ந்த சிறந்த நேர்மையான கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ 1967க்கு பிறகு நல்ல ஒத்த கொள்கையுடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பு உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற சில மாநிலங்கள் ஆட்சி அமைச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி 1975 77 அமல்படுத்தப்பட்டது இது போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கட்சியை பற்றி நமக்கு தகவல் இருக்குது. நீங்கள் இந்த விக்கிபீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டியை பற்றி நல்ல தகவலாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிஜேபி வந்து மிகவும் சிறப்பாக வளர்ந்து வர ஒரு கட்சி. இப்போ தமிழ்நாட்டிலும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு பிஜேபி முயற்சி பண்ணுறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த லஞ்சம் ஊழலை தடுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி மிகப்பெரிய முயற்சி செய்து பிஜேபி வந்து ஒரு சிறந்த கட்சி பண்ணணும். தேசிய ஜனநாயக கூட்டணி. அது மூலமாக அவங்க வந்து நம்ம நாட்டை வந்து சிறப்பாக பண்ணணும், நம்மளுடைய தமிழ்நாட்டை சிறப்பாக பண்ணணும்,
ஏன்னா தமிழ் பிராந்திய அரசை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தமிழ்நாட்டுக்கோசரம் அவங்க வளர்ச்சிக்கு பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ ஜெயிச்சிரும். இந்த தடவை ஜெயிச்சிட்டுன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு லஞ்சம் ஊழலால் ஒரு ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 334 மக்களவைத் தொகுதியில் வென்றது. ஸோ பா பாஜ அப்புறம் பிஜேபி பார்த்தீங்கன்னா 252 தொகுதிகள் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்றது. ஸோ ஆட்சி அமைக்க தேவையான 222 இடங்களுக்கும் மேலே 10 இடங்கள் மிகுதியாக வென்றதால் தனிப்பெருமையான கூட்டணி கட்சியின் துணை இல்லாமலே தனித்து ஆட்சி அமைத்தது பொது தேர்தல்களில். ஸோ பொது தேர்தலில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தான் இந்திய பிரதமர் ஃபஸ்ட்டு அடல் வாஜ்பாய் வந்தார். அப்புறம் இப்போ நரேந்திர மோடி இருக்கார். இப்போ 3 முறையாக நம்ம மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார். இப்பயே பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ மாநிலத்தில் இப்போ பிஜேபி இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுலாம் பிஜேபி ஆட்சி. ஸோ பிஜேபி ஆட்சி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்தியாவில் இன்றைக்கி பிஜேபி ஆட்சி தான் இருக்குது. ஒரு சில மாநிலங்கள் தான் ஒரு கிட்டத்தட்ட 38 மாநிலங்கள்லாம் இப்போ நிறைய மாநிலம் ஒரு 7-8 மாநிலங்கள் தான் இப்போ நம்ம பிஜேபி அல்லாத ஆட்சி இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் 2020 நிலவரப்போ 13 மாநிலங்களில் குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், அஸ்ஸாம், கோவா, அருணாச்சல் பிரதேசம், திரிபுரா, மணிப்பூர் பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் இருக்கிறது. பீகார், சிக்கிம் மற்றும் நாகாலாந்து ஆகிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் உள்ளன. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதாவது பீகார், சிக்கிம் மற்றும் நாகாலாந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதற்கு முன் பாஜக கர்நாடகா, மேகாலயா, ஜார்க்கண்டு, இமாச்சல் பிரதேஷ் போன்ற இடத்துல ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. கட்சித் தலைவர்கள் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. முரளிமலை ஜோஷி, இல்லை எல்கே அத்வானி, வந்து நிறைய பேர் இப்போ குஷபா தாக்கரே, ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இது மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கட்சி பிரமுகர்கள் இருக்காங்க. அமித்ஷா, ஜெகத் பிரகாஷ் நட்டா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கட்சி இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு அங்கமாக, ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்க தான் பாடுபட்டு இது வளர்க்குறதுனால இது ஆர்எஸ்எஸ்ஸின் அங்கமாக விக்கிபீடியா போட்டிருக்கு. ஸோ இந்த சிறப்பான கட்சி மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டிலும் இப்போ இந்த கூட்டணி ஆட்சி, பிஜேபியோட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.